ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு மோட்டோ விளாக் செட்டப் அதை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். போகலாம். ஓகே, மைக்கெல்லாம் கிட்ட தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். விண்டு நாய்ஸ், நான் பேசுகிற வாய்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கரகரன்னு கேட்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். மொபைலில் ஷூட் பண்ணும் பொழுது இந்த எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று கனெக்ட் பண்ணேன். ஸோ அப்போவே நம்ம மொபைல் என்ன சொல்லிட்டோன்னா, இந்த வெண்ண எக்ஸ்டர்னல் மைக்குக்கெல்லாம் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது அப்படின்ட்டான். அதுக்குன்னு நம்ம மொபைலை ஓப்பனாக வச்சுட்டு பேச முடியும், அதுவும் கேட்டு தொலையாது. பட் பார்ப்போம், ரிட்டர்ன் வரும்போது செக் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நேற்று போன அதே ரூட்டு தாங்க. நேற்று ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி போடும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. ட்ராவல் போகும்பொழுது இருந்த ஹாப்பியை விட இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதில் ரொம்ப தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோவை எடிட் பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, ஆடியன்ஸு கிட்ட கனெக்ட் ஆகி எப்படி பேசுறது அப்படின்றதெல்லாம் அதில் வந்துட்டு நம்ம மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, லீவு நாள் இல்லையா, வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம லீவு நாள்னாலே நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். அதனால நான்வெஜ் ஏதாவது கிடைக்குமா, சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். அப்போதான் இந்த வீடியோ எப்படி சும்மா செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏதோ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த விண்டு நாய்ஸ்ல இதெல்லாம் கேட்குமானே எனக்கும் தெரில. பார்க்கலாம். ஆனால் நான் வீட்டில் வந்துட்டு செக் பண்ணேன். வீட்டில் செக் பண்ணும் பொழுது அண்ணா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாரு. நான் தான் கொஞ்சம் கண்டுக்காமல் போயிட்டேன். எப்போது பயப்படாதீங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு vlog எடுக்கிறதுக்கு. ஆனால் நேற்று என்னோட ஹீரோ வந்த சிபி செட்டு, அவன் ஒரு பழைய சிங்கக்குட்டி பாவம், ரொம்ப வயசாகி நோய்வாய்ப்பட்டு அவன் கிடக்குறான். அவனை வேற ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக ரெடி பண்ணுறதுக்கு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட வண்டி இது, டியோ எடுத்துட்டு போறேன். ஏங்க இது பாருங்க, இந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஒரு சூப்பரான பிரிட்ஜுங்க. இது வந்து வெள்ளக்காரன் கட்டி கொடுத்த பிரிட்ஜ். நீங்க இந்த NH4 படம் பார்த்துருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து இந்த பிரிட்ஜில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம பெங்களூர்ல இருந்து ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து இந்த பிரிட்ஜில் தான் நிறுத்தி எடுப்பாங்க. நைட்ல வந்துட்டு சூப்பரா செட்டப் பண்ணி எடுத்திருப்பாங்க. நம்ம சித்தார்த் நடிச்ச படம். 1 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ரிவர் மட்டும். ஆனா நைட்ல வந்தா சூப்பரா இருக்குங்க இந்த பிரிட்ஜ். பார்க்கலாம், இந்த வாரம் எடுத்து பார்ப்போம். 3 தம்பிங்க கிராஸ் பண்றாங்க தைரியமா. நம்ம தான் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜர்க்குன்னு போகணும். பசங்கள்லாம் இப்போ வந்துட்டு செம்ம டெவலப்பா இருக்காங்க, எதுக்கும் பயப்படுறதே கிடையாது. அப்படியே அவனுங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிறானுங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது கோக்கு வாக்கு பண்ணா, என்னடா தம்மா துண்டுதான் இருக்கிற அப்படின்னு பெருசுங்கெல்லாம் சீன் போடும். இன்னைக்கு நம்மளாம் அப்படி பேசவே முடியல. பேசுனா அசிங்கமா கேக்குறானுங்க. என்ன பண்றது, பழசெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. பிரியாணி கடை இருக்கா 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 இங்கே ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி இருக்கும்னு நம்ம மாம்ஸ் சொன்னாரு. இதான் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி
பாரிஸ் பிரியாணி கடை, பிரியாணி கடை, பிரியாணி கடை. எங்கயா காணா பிரியாணி கடை? ஓகேங்க, பிரியாணி வாங்கியாச்சு. வீட்டில் போயிட்டு சாப்பிட்றது தான் இனி வேலை. மறுபடியும் நிறுத்திட்டு செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்தப்போ ஆடியோ எல்லாம் கிளியராக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, விண்டு நாய்ஸ்லாம் வரல. ஆனால் ஓரளவுக்கு ஸ்பீடு கம்மியாக போனனால ஒரு வேலை வரலையோன்னு தெரில. ஸ்பீடு அதிகமாக எடுக்க முடியாது டியோவில், பழைய வண்டி. வாங்க ஐயா, வாங்க ஐயா. சூப்பர். அப்படி இருந்தாலும் இங்கே பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ போகலாம் ஒரு ஸ்ட்ரெச்சு. ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நான்வெஜ் சாப்பிட்றியடா அப்படின்லாம் யாரும் கோவப்படாதீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. பாருங்க, அந்த பிரிட்ஜோட அந்த அழகை பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அவ்வளோ ஜூம் பண்ணியும் காட்ட முடியாது, டிரைவிங்கில் இருக்கிறேன். பட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சென்னை டு பெங்களூர் போனீங்கன்னா இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம். நோ, என்ன தலைவா, பிரிட்ஜில் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் ஓவர்டேக் பண்ணுறாரு லாரி அண்ணன். ஆனால் நேற்று அந்த வீடியோவை ஷூட் பண்ணும் பொழுது ஃபுல்லாக ஒரு கையில் தாங்க மொபைலை பிடிச்சிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். பட் அதுவும் நல்லா வந்துருக்குது. பட் இப்போ வந்துட்டு நம்ம ஹெல்மெட் மவுண்ட்லாம் வாங்கி ஹெல்மெட்டில் மொபைலை இதை மவுண்ட் பண்ணி இந்த விளாக் ஷூட் பண்ணேன். தெரில, பார்க்கலாம், எடிட் பண்ணும்போது தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஓகே, வாய்ஸ் நல்லா கேட்குது. விண்டு நாய்ஸும் ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப பேரபிள் தான். ஓ, கீழே பசங்க விநாயகர் சதுர்த்திக்கு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க போல. மணி 12:40ங்க. போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி விளாகிங் பண்ணுறவங்க டிரைவிங் பண்ணுறாங்க. அந்த டிரைவிங்கில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஸ்பீடு அல்லது அவங்க பார்க்கக்கூடிய அல்லது அவங்க வந்து ரோட்டில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. சில பேர் வந்து அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க, ஏதாவது கான்டென்ட் வச்சு பேசுகிறாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஸ்டோரி, அதை பற்றி ஏதாவது பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் அப்படி நிற்கிறாங்க. நம்ம லெஃப்டில் எடுத்துட்டு அப்படி போகலாம். ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி தானு பார்க்கலானுங்க. என்னடா அவன் ஹெல்மெட்டை மாட்டிக்கின்னு அப்படியே முன்னாடி ஒரு மொபைலை வச்சுக்கின்னு என்னமோ பண்ணுகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கட்டும், என்ன பண்ணுறது. அவங்க பார்க்குறாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட முடியாதுல்ல. நம்ம மோட்டோ விளாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். யார் பார்த்தா நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போயினே இருக்க வேண்டியதான். அப்படியே வாச்சிடலாம் 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 வாச்சிடலாம். அதுதான் அப்படியே நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. சூப்பரான ஏரியாங்க இது. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், விண்டு நாய்ஸ் இருக்கான்னு தெரில.
ஒரு வழியா பிரியாணி வாங்கியாச்சு. ஆனா வீட்டுல போய் இப்போ திட்டுவாங்க. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடான்னு வேற சொல்லுவாங்க. நமக்கு பிரியாணி முக்கியமா நல்ல பேர் முக்கியமான்னு கேட்டா பிரியாணி தான் முக்கியம். நல்ல பேரை வச்சு நாம என்ன பண்றது? ஓகேங்க, நான் போய் குளிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு வேலைக்கு போறேன். என்னடா லீவு நாள் அதுமா வேலைக்கு போறியான்னு கேக்குறீங்களா? லீவு நாள் அதுவுமா விநாயகர் சதுர்த்திக்கு பிரியாணி சாப்பிடலாம், ஆனா வேலைக்கு போக கூடாதா? வேலைக்கு போறோம். ஏன்னா நாளைக்கு 4:30க்கு 2 நாள் லீவு போடணும். அதனால வேலைக்கு போறோம். இந்த வீடியோவை அப்புறமா அப்லோட் பண்றோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணுங்க. ஏதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இது என்னோட 2வது ரைடிங் விளாக். நாம தொடர்ந்து ரைட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக் பத்தி பேசணுமா, என்ன கான்டென்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. நம்மளா கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க. நான் அதை பத்தி விளாக் பண்ணும்போது பேசுறேன். இல்லை நானே பேசுறேன்னா ரொம்ப மொக்கையா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சும்மா ஏதாவது ஒன்று போடுங்க, எதை பத்தி வேணாலும் போடுங்க. சினிமா, அரசியல், பொருளாதாரம், இல்லை மோட்டோ விளாகு அப்படின்னு ஏதாவது ஒரு டாபிக் போட்டு விடுங்க, பேசுவோம். நம்ம சுட சுட தமிழ்நாட்டு அரசியலை கூட பேசலாம். தமிழ்நாடு அரசியல் அல்லது இந்திய அரசியல், அரசியல் பிடிக்கலன்னா கூட விட்டுருங்க, சினிமாவை பத்தி கேளுங்க. இல்ல டிராவலை பத்தியே சொல்லுங்க அப்படின்னா கூட அது கூட பேசிடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். அதர் தான் பாய், குட் லக்.